Hello guys, welcome back to OC Square. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா A2D Pro யூஸ் பண்ணுற சவுண்ட் எஃபெக்ட் அப்புறம் A2D Pro யூஸ் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இது ரெண்டுத்தையும் எப்படி DaVinci Resolve யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே நீங்கள் DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம OC Square சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கிளிப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. சம்மந்தமே கிடையாது, நீ தாண்டா டிரைவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நார்மல் ரூம்ல வந்து பேசினது தான். பட் வந்து ஒரு ரூம்ல எக்கோ கேட்குற மாதிரி ஒரு வந்து எஃபெக்ட் இது. இதை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரெண்டாவதா வந்து அவர் யூஸ் பண்ற இந்த ஃபாண்ட், இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பிளகின் வீடியோலையும் போட்டிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்த சவுண்ட் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளிப், இந்த கிளிப்பை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நீங்கள் DaVinci Resolve யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்கன்னா நம்ம டுட்டோரியலில் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடும். ஓகே, இந்த கிளிப்பை வந்து இப்போ நம்ம வந்து இன்டோரில் ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்க மாதிரி வந்து மாற்ற போகிறோம். உங்களுக்கு வந்து சும்மா அப்படியே இப்படி போயிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னு நான் ஜஸ்ட்டு சொல்லாமல், இப்போ வந்து இப்படி ஒரு ஃபுல் வீடியோ இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோக்கும் அப்ளை பண்ண மாட்டீங்க. அவரோட வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான். நீங்கள் DaVinci Resolve யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவீங்கன்னா நம்ம டுட்டோரியலில் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடும். போய் பாருங்க. இப்போ வந்து அது உங்களுக்கு பெரிய கஷ்டமா போயிடும். அந்த இடத்த மட்டும் நான் வந்து அந்த மாதிரி மாற்ற போகிறேன். உங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடும். போய் பாருங்க. அது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு கட்டு Ctrl/ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். பெரிய கஷ்டமாக போயிடும். போய் இது வரைக்கும் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். தென் எகைன் ஒரு Ctrl/ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் அப்பர் ட்ராக்குக்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இங்கே ரெஃபரன்ஸ்க்கு வேணுன்னா நீங்கள் வந்து இதையும் மாற்றிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்ட் வந்து எக்கோவாக மாற்ற போகிறோமா, அதனால் எக்கோன்னு சும்மா நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோலேயே 2-3 இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்கோ வந்து இப்போ எனக்கு இந்த இடத்துல கேட்கணும், தென் வந்து இந்த இடத்துல கேட்கணும். எந்தெந்த இடத்துலலாம் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும். இப்படி பிரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணால் இந்த கிளிப்புக்கும் அப்ளை ஆயிரும், இங்கேயும் அப்ளை ஆயிரும், எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆயிரும். நீங்கள் A2D Proவோட எடிட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து அவர் அப்ளை பண்ணும்போது வந்து ஸ்க்ரீனை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுறது வந்து ரொம்பவே ஈஸி. இந்த கிளிப்புக்கு நேராக ப்ளே ஹெட் இருக்கும்போது கலர் பேஜுக்குள்ளே போயிருங்க. கலர் பேஜுக்குள்ளே போயிட்டு பிரைமரி கலர் வீல் இருக்குல்ல, இதில் போயிட்டு நீங்கள் சேச்சுரேஷனை ஃபுல்லாக குறைச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும். ஓகேவா? நான் வந்து பழைய இடத்துலயே வந்து வச்சுக்கிறேன். இல்லைனா வந்து கலர் பூஸ்ட் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக குறைச்சிங்கனாலும் நம்ம கிளிப் வந்து பிளாக் ஆயிரும். இன்னும் ஒரு ஈஸியான வழி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே RGB மிக்சர் இருக்கும். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மோனோக்ரோம் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிரும். நீங்கள் இதில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பண்ண உடனே நிறைய டார்க்ஸ் வேணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹுடி போட்டிருப்பாரு. பின்னாடி எல்லாமே நல்லா டார்க்காக தெரியும். அதுக்கு வந்து நம்ம லிஃப்ட்டை இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நம்மளதுல இருக்க அந்த பிளாக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே நிறைய வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆடியோ எஃபெக்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்கோ ட்ராக்கு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பேரலைட் பேஜுக்கு வந்து போயிடுறேன். இது வந்து நான் லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஆல்ட்டும் ஸ்க்ரோல் வீலையும் நீங்கள் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பெருசாயிரும். தென் ஹாரிசான்டலாக பண்ண நமக்கு ரெண்டுத்துக்குமே இங்கேயும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம A2 ட்ராக்கு தான் வந்து எஃபெக்ட் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இந்த A2 ட்ராக் நேராக வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இது தெரிலனா மேபி இந்த மீட்டர் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து தெரியாது. ஸோ இந்த மீட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மிக்சர் வந்து அதே மாதிரி ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்துச்சுன்னா தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் தெரியும். இந்த A2 ட்ராக்கு நேராக ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ரீவர்ப் அப்படிங்கிற பிளகினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டில் இருக்கும். டிஃபால்ட்டில் இருந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்ரூம்னு இருக்குது. பாத்ரூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேராவாக இருக்குது. எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு நீங்களே கேட்டு பாருங்க. பெரிய கஷ்டமாக போயிடும். போய் அதே மாதிரியே நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்க, நார்மல் கிளிப்பை வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல மீட்டரை வந்து நல்லா நோட் பண்ணுங்க. போய் பாருங்க. லைட்டாக தான் ரெட் வருது. ஓகேவா? அதே இதில் வந்து பாருங்க, பெரிய கஷ்டமாக போயிடும். போய் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக போகுது. அது இல்லாமல் வாய்ஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகுது. நம்ம காதில் வந்து ஒரு மாதிரி குறை குறைன்னு கேட்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த A2 ட்ராக் வந்து இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம இதோட சவுண்டை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அது வந்து எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரில் போய் அந்த பழைய மெத்தடில் பண்ணீங்கன்னா அது வந்து லேட் ஆகும். இப்போ ஜஸ்ட் இந்த ட்ராக் ஃபுல்லாக குறைக்கணுமா,
A2 ட்ராக்கோட சவுண்ட்ஸ் ஃபுல்லா இதுதான். இதுல ஜஸ்ட் நான் இது வரைக்கும் லிமிட் பண்ணிட்டேன்னா, இதுவரை மட்டும் தான் வரும். இப்ப பாருங்க. இப்ப கேட்டு பாருங்க. இது பெரிய கஷ்டமா போயிடும். போய் பாருங்க. நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு டுட்டோரியல் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஓகே. இது வந்து இது ஜஸ்ட் பெரிய கஷ்டமா பாத்ரூம்குள்ள போயிடும். இருந்து பேசுறோம். இது வந்து ஜஸ்ட் பாத்ரூம்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும். நாம வந்து இப்ப இந்த ரீவர்ப் பிளகின்ல வேற ப்ரிசெட் மாத்தணும் அப்படின்னா இங்க வந்து ரீவர்ப்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் வந்துரும். இப்ப வந்து ஜஸ்ட் பாத்ரூம்ல இருந்து கேத்தட்ரல்ங்கிறது பெரிய சர்ச் மாதிரி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் கேட்கும். கேட்டு பாருங்க. போய் பாருங்க. ஓகேவா? ரொம்ப லாங்ல இருந்து கேட்குற மாதிரி வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட்டு தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேரு. போய் பாருங்க. நீங்க டாவின்சி போய் இதுல இருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிமிலரா தெரிற மாதிரி தான் இருக்கும். நீங்க கீனா நோட் பண்ணீங்கன்னா சில ஸ்பெசிபிக் இதுக்கெல்லாம் வந்து இப்ப ஃபுட் சவுண்ட்லாம் வைக்கிறீங்கன்னா அது வைக்கும்போது வந்து உங்களுக்கு மேல் மாடியில நடக்கிற மாதிரி இல்லைன்னா ஃப்ளோர்ல பக்கத்துலயே நடக்கிற மாதிரி அது வந்து இதை வச்சு நீங்க கரெக்டா பண்றதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரீவர்ப் பிளகின்னு. நீங்க வந்து இதுல வந்து பிளேட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நான் இன்னொரு டிப் சொல்றேன். அது வந்து என்னன்னா இப்போ இதை வந்து லிசன் பண்ணி பாருங்க. ரொம்ப எக்கோ கேட்கிற மாதிரி ஒரு வந்து எஃபெக்ட் இது. இப்போ வந்து ரொம்ப எக்கோயிக்கா கேக்குதா? உங்களுக்கு வந்து இதோட லெவல குறைக்கணும் அப்டின்னா வந்து ஜஸ்ட் இந்த பிளகின்ல போயிட்டு இந்த அவுட்புட்ல வந்து ட்ரைன் இருக்கும், வெட்டுன்னு இருக்கும். இப்ப இதுல வந்து வெட்டு வந்து ஃபுல்லா இருக்கா? அப்டின்னா வந்து நம்ம எஃபெக்ட் வந்து 100% வந்து போட்டுருக்கோம் அப்டின்னு சொல்லி வந்து அர்த்தம். நீங்க இத வந்து ஒரு 50 அந்த ரேஞ்ச்ல வந்து வச்சிட்டீங்கன்னா, நம்ம எஃபெக்ட் வந்து லைட்டா மட்டும் அப்ளை ஆகும். லைட்டா எக்கோயிக்கா, லைட்டா நார்மலா காட்டும். இதனால வந்து உங்களுது வந்து ரொம்ப வியர்டா ஒரு மாரி வித்தியாசமா கேட்காம இருக்கும். இருங்க நான் இப்ப 50 வச்சிருக்கேன்னா, இப்ப வந்து கேட்டு பாருங்க. இருங்க ப்ளே பண்றேன். ரூம்ல எக்கோ கேட்கிற மாரி ஒரு வந்து எஃபெக்ட் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கேக்குதா? இதே நான் வந்து எகைன் வந்து இத 100க்கே வந்து ரீசெட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கே ரீசெட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ரூம்ல எக்கோ கேட்கிற மாரி ஒரு வந்து இப்போ வந்து ரொம்ப லாங்ல இருந்து கேட்கிற மாரி இருக்கும். அந்த எஃபெக்ட்ட பார்த்தீங்கனாலே லைட்டா தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்க வாய்ஸ்க்கு இதுல எத்தன பெர்சென்ட் வச்சா ரொம்ப வியர்டா கேட்காம கரெக்ட்டா நார்மலா கேக்குது அப்டின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அத வந்து உங்க ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக்கின் இருந்துச்சுன்னா நம்ம டாவின்சி ரிசால்வ்ல ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். நான் அந்த பிளக்கின் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து டைட்டில்ல போயிட்டு மிஸ்டர் பீஸ்ட் டைட்டில்னு இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் தான். ஜஸ்ட் இதுவரை நான் கட் பண்ணிக்கிறேன். அதுல இருக்கிறத நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்றேன். அதுல 42,000 இருக்கா? நானும் ஜஸ்ட் என்ன பண்றேன், 42,000 போடுறேன். ஓகே. நானும் இப்ப வந்து 42,000 போட்டேன். கலர் வந்து சேம் ரெட் கலரே வந்து குடுத்துக்கிறேன். சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணா, உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். ஓகேவா? இது நம்ம பண்றது ரொம்பவே ஈஸி. இது நீங்க போட்டு ஒண்ணும் கஷ்டப்படவே தேவையே இல்ல. ஜஸ்ட் இந்த பிளக்கின வந்து எந்த இடத்துல வேணுமோ யூஸ் பண்றீங்க. அண்ட் இதுல வந்து இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. அத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாம போடுவோம். இந்த இடத்துல வந்து த்ரெட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? அதையே ஜஸ்ட் நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். த்ரெட் ஃபவுண்ட் 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் இங்க நீங்க போனீங்கன்னா கலர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப வந்து கிரீன் வச்சிருக்கேன். இந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருது வந்து அவுட்லைன் வந்து நெறைய இருக்கா? ஜஸ்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு குட்டி பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு நீட்டா தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த பிளகின்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பம்ப் அமௌண்ட் இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டா பம்ப் ஆயி வரும். இது வந்து நீங்க பாப் சவுண்ட் போட்டீங்கன்னா, அனிமேஷன் வந்து நல்லாருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பம்ப் வந்து தேவலன்னா, இதையும் வந்து நெகட்டிவ்ல குடுத்துட்டீங்கன்னா, பம்ப் ஆகாது. அது வந்து உங்க தேவைய பொறுத்து. உங்களுக்கு பம்ப் வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்த பம்ப் வந்து யூஸ் பண்ண கரெக்ட்டா கத்துக்கோங்க. தென் அவரது வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் வந்து இன்னும் திக்கா குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் பார்டர வந்து இன்னும் திக் பண்ண போறேன். இப்ப வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம பார்டர் விட்த்தும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து போட்டாச்சு. ஃபாண்ட்டும் வந்து சிமிலர் தான். இத வந்து நம்ம ரொம்பவே ஈஸியா பண்ணிறலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இன்னொன்னு வந்து உங்களுக்கு சொல்லணும். இருங்க நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ட வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ம். அடுத்த சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து த்ரெட் ஃபவுண்ட் ஆன்டி வைரஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ்க்கு மட்டும் அவங்க வந்து வேற கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி யூஸ் பண்றத வந்து நம்மளால எடிட் பேஜ்லயே வந்து பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணும்னா,
அவங்க வந்து ஆன்டி வைரஸ் தான் போட்டிருக்காங்க. ஆன்டிங்கிறது வந்து கிரீன்ல இருக்கு, வைரஸ்ங்கிறது வந்து ஒயிட்ல இருக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஓசி ஸ்கொயர்னு வந்து போட போறேன். இந்த ஓசி ஸ்கொயரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா பெருசாயிருச்சு. ஓகேவா, பெருசாயிருச்சா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு லைன்ல இருக்கிறத இப்போ மேல இருக்க ஓசியை வந்து கிரீன் கலர், இந்த வைரஸ் வந்து எனக்கு ஒயிட் கலர், நான் வந்து எல்லோ கலர் கூட வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்ணா நம்மளால எடிட் பேஜ்ல வந்து பண்ண முடியாது. அப்படி பண்றதுக்கு வந்து என்ன பண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு வந்து உங்களுக்கு தெரியணும். இதில் இருக்க ஒரு ஒரு லெட்டருமே ஒவ்வொரு கேரக்டர். நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் தனியா வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த டேப்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு கேரக்டர் லெவல் ஸ்கேலிங் அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபியூஷன் சிம்பிள் இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஃபியூஷன்ல வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க வந்து வேணும்னா ஜூம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்க வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் இருக்கா. இங்க வந்தோடனே நீங்க வந்து மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல இருக்கும். ஓகேவா, இங்க தெரியுதா? இந்த மாடிஃபயர்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா கேரக்டர் லெவல் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இங்க வந்து விண்டோல உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ நீங்க ஓசி இந்த கேரக்டரை மட்டும் அனிமேட் பண்ண போறீங்கன்னா இந்த ஓசியை மட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா வந்துரும். இப்போ நான் வந்து ஓசியை வந்து கிரீன் கலர்ல வந்து வைக்க போறேன். இந்த ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர்ல வச்சிருவோமா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓசியை கிரீன் கலர்ல வச்சுட்டேன், ஸ்கொயரை வந்து ரெட் கலர்ல வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்க வந்து கேரக்டர் பை கேரக்டரா வந்து அனிமேட் பண்ணணும். இதுல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஃபாண்ட் வந்து என்ன வேணுமோ வந்து மாத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இருக்கிற ஃபாண்ட் எல்லாமே வந்து வந்துரும். ஆனா இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொனாமிக்கா ஆக்சிஸ் இப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபாண்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் ஜஸ்ட் இப்போ சொல்றேன். ஜஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு கொனாமிக்கா ஆக்சிஸ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுங்க. அது வந்து ஏதோ ஒரு வெப்சைட் வரும். தென் இந்த வெப்சைட்ல வந்தோடனே ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இங்க பாருங்க டவுன்லோட் இருக்கா. இதை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து வந்துடும். ஜஸ்ட் இதை வந்து நான் டவுன்லோட்ஸ்ல போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ட்ரூ டைப் ஃபாண்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் காட்டும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால வந்து இன்ஸ்டால் பண்ணல. இங்க நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும், உங்க டாவின்சி ரிசால்வ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபாண்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்படிதான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணும். இந்த டைட்டில் எஃபெக்ட்டுக்கான பிளகின் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை பிரஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்தோடனே ஹவு மச் வுட் யூ லைக் டு பே, நீங்க வந்து எவ்வளவு பே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் 0ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். கெட்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமெயில் நிக் நேம் கேக்குது. ஜஸ்ட் இமெயில் அப்புறம் என் நிக் நேம் வந்து போட்டு ஜஸ்ட் செக் அவுட் கொடுக்குறேன். செக் அவுட் கொடுத்துட்டுனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ கண்டென்ட் வந்து காட்டுது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னா இங்க வந்து காட்டாது. அந்த டைம்ல நீங்க வந்து உங்களுக்கு இமெயில் பண்ணியிருப்பாங்க, அங்க நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கேயே காட்டுது. ஜஸ்ட் நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்து சேம் ப்ரொசீஜர் தான். இதை வந்து நீங்க டவுன்லோட்ஸே வச்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைனா வந்து நீங்க டவுன்லோட்ஸ் இதை டெலிட் பண்ணீங்கன்னா உங்க டாவின்சில இருந்து டெலிட் ஆயிரும். ஜஸ்ட் இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா டாவின்சி ரிசால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த பிளகின் வந்து வந்துடும். இருங்க நான் காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் மிஸ்டர் பீஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால வந்து ஓவர் ரைட் கேட்குது. உங்களுக்கு வந்து கேன்சல் ஆர் இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்க இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணலன்னா இந்த பிளகின் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒர்க் ஆகாது. நீங்க அந்த ஃபாண்ட் வந்து வேற எதுவும் மாத்தி வச்சு யூஸ் பண்ணணும். அதனால அந்த ஃபாண்ட்டையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பிளகினும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்களும் அதே மாதிரியே டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை உங்க வீடியோல யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.